ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா விதவிதமாக தலகாணி மாதிரி குட்டியாக விளையாடுறதுக்கு செஞ்சு வச்சுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? இது விளையாடுறதுக்கு கிடையவே கிடையாது. இந்த நாளும் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 பில்லோ மாதிரி இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக பேர் வந்து என்னென்னா ப்ரெஸ்ஸிங் ஹேண்ட் டூல். இந்த டூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியும். அதாவது நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு டிசைனர் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்க ஃபினிஷிங் வந்து வேறு தான், ஸோ நம்ம ஃபினிஷிங் வந்து வேறு தான். அந்த மாதிரி டெய்லருக்கும் ஃபேஷன் டிசைனருக்கும் நிறைய இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பில்லோஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வச்சு அவங்க அயர்ன் பண்ணுவாங்க. இந்த பில்லோஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அயனிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இதை வச்சு அயர்ன் பண்ணுறப்போ ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த வீடியோவில் காட்ட போகிறது கிடையாது. இனி வந்து கண்டினியூவாக அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபியூசிங் வேணும், அந்த கிளாத் வந்து தின்னமாக வேணும், காட்டன் எதுவுமே வேண்டாம். சரிங்களா? எதுவுமே வேணாம். நான் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி இனி வர்ற வீடியோஸ்லலாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் இதை எதை வச்சு பண்ணணும்னு நீங்கள் நம்பணும்ல, ஸோ அதுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன். இதோட ஒவ்வொரு பர்பஸையும் நான் வந்து தனித்தனியாக சொல்கிறேன். அயர்ன் பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இந்த பில்லோஸ் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிசைனருக்கு ஒரு புட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்க்கு தேவையான ப்ரெஸ்ஸிங் ஹேம் பில்லோஸ் வந்து நான் எதை வச்சு பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் பேக்கை வச்சு தான் பண்ணேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இருக்கவே இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து இதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி ரைஸ் பேக்கு, வேண்டாத லெஃப்ட் ஓவர் ரைஸ் பேக் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்ககிட்ட அதாவது ப்ளவுஸோ சுடியோ அந்த மாதிரி எதுவோ, சரிங்களா, காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? காட்டன் கிளாத் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். சரிங்களா? பெரிய சைஸில் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலுமே போதும். ஓகேவா? இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அது மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ண கிளாத்து இந்த பாருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக, இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கிளாத்து எல்லாம் வச்சு தான், இந்த 3ஐயும் வச்சு தான், அதாவது ரைஸ் பேக்கு, காட்டன் கிளாத்து, லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணி ப்ளவுஸோ எதுவோ, சரிங்களா, நம்ம ஷாப்பில் நம்மளோட ஹோம் டெய்லராக இருக்கட்டும், ஷாப்பாக இருக்கும், நம்ம கட் பண்ணி வேண்டான்னு குப்பையில் தூக்கி போடுற எடுத்து வைக்கிற ஒரு இதை வச்சு தான் இந்த மாதிரி பில்லோஸ்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்புறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது என்னென்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, இது வந்து பஸ்ட் ப்ரெஷிங் ஹேம் டூல். சரிங்களா? இதோட நேம் இது தான். வந்து எதுக்கு அப்படின்னா இந்த டூல் வந்து நம்ம வந்து இந்த ஷேப்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ப்ளவுஸோட டாட் ஃபினிஷிங்க்கு வந்து இந்த ஹேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டூல் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸோட டாட் கப் ஷேப் வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல போட்டு இதை வந்து அயர்ன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ரெஸ்ஸிங் ஹேம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் இந்த சைஸே போதும். ஸோ இதோட பேட்டர்ன், கட்டிங், ஸ்டிச்சிங் எல்லாமே இனி வந்து அப்கமிங் வீக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? கண்டினியூவாக 1 டே விட்டு ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட பேட்டர்ன் வந்து நீங்கள் போட்டு இதே மெஷர்மெண்ட்டில் இதே கட்டிங்கில் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே போதும். இந்த ஷேப்பில் உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிடும். ஓகேவா? இது வந்து நம்மளோட டாட்டுக்காண்டி, அதாவது கப் ஷேப் ஃபினிஷிங்காண்டி இந்த ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது, இந்த ஓவல் ஷேப் இருக்குல்ல, இந்த ஓவல் ஷேப் பில்லோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு தனியாக வந்து பேர்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல்னு தான் இதை சொல்லுவாங்க. இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து
ஓவல் ஷேப்பில் இருக்கும். இந்த பில்லோ வந்து நம்ம வந்து கேன்வாஷ் வச்சு நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அந்த இதாக இருக்கட்டும், ஷர்ட்டு, குர்த்தி, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காலர் அயன் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காலர் ஃபினிஷிங்க்கு வந்து இந்த ஓவல் ஷேப் ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்மளோட ஃபினிஷிங், அதாவது நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயத்தையுமே அவங்க அவ்வளோ அழகாக நீட்டாக அயன் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காண்டி தான் புட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? நார்மல் ஸ்டிச்சிங்லலாம் அப்படி பண்ண மாட்டாங்க, அது உண்மையிலே எனக்கே தெரியும். கேன்வாஷுக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து லாஸ்ட்டாக சுடியெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வேணால் அயன் பண்ணி கொடுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் எல்லா இடத்தையும் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஒரே ஃபினிஷிங் வந்து புட்டிக் ஃபினிஷிங் தான் அது இருக்கும். சரிங்களா? இது வந்து கேன்வாஷ் வந்து நம்ம ஒரு கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கும், சடனாக ஒரு டாட்டாக இருக்கட்டும், ஒரு ஷர்ட்டோட காலர், பேக் போஷு, அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம். இன்னொன்று, நம்ம பேண்ட்டோட கிராச் லைன் இருக்கா, அந்த இடத்த கூட நம்ம வந்து இதை வச்சு அயன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம மூணாவது பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல் தான். என்னடா இந்த இடத்துல ஒரு ஷேப் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஷேப் வந்து ஓவல் ஷேப்புக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, தெரியுதா? இந்த இது வந்து நம்மளோட ஆம்கோலும் ஸ்லீவும் அட்டாச் பண்ணுற இடத்துல இன்சர்ட் பண்ணி வந்து அயன் பண்ணுவாங்க. அது இப்படியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இப்படி. நான் வந்து இதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த சைடும் வந்து ஸ்லீவோட சைஸை பொறுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி அயன் பண்ணிப்பேன். அப்படி இல்லையா, இதை வந்து ஸ்லீவுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துலையும் அயன் பண்ணிப்பேன். இதுக்கு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். அடுத்தது என்னடா உருளாக்கட்டை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாது. இது வந்து ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஸ்லீவ் ஷர்ட், லாங் ஸ்லீவ், அந்த மாதிரி ஸ்லீவ் வந்து அயன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சீம் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம சீம்னாவே ஸ்டிச்சிங் தான். நம்ம சீமை வந்து நம்ம அயன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல், ஸ்லீவ் ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 போதும். இன்னும் நிறைய இருக்குது, பட் வந்து நான் அதை எனக்கு வேண்டாம். ஸோ நான் இந்த 4 தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்லீவ் ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல். அடுத்தது இந்த ஷேப்பு, இதுக்கு எனக்கு பேர் தெரில, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஓவல் ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல் இதுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ்ஸிங் ஹேம் டூல். ஓகேவா? இந்த 4 தான் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொருத்தோட அயனிங் வீடியோவும் எப்படி அயன் பண்ணணுன்றதையும் ஒவ்வொன்றும் ஸ்டிச் பண்ணுறப்போ நான் அதை அயன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜுமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.